ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே நாம் தட்டைப்பயிறு சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் தட்டைப்பயிறு சாப்பாடு. நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 டம்ளர் தட்டைப்பயிறு எடுத்துக்கோங்க. அந்த 1 டம்ளர் தட்டைப்பயிறு நல்லா 6 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச பிறகு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் விடுங்க. 3 விசில் விட்ட பிறகு எடுத்து வைங்க. ஓரளவுக்கு தான் வெந்திருக்கும். ஏன்னா மறுபடியும் ரைஸோட விசில் விட போகிறோம். அதனால் இதுவே போதுமானது. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை வைங்க. குக்கரை ஹீட் ஆனதும் ஆயில் ஊற்றுங்க. ஆயில் ஹீட்டான பிறகு கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்ச பிறகு வரமிளகா, ஜீரகம், மிளகு போடுங்க. லைட்டாக வதக்குங்க. லைட்டாக வதக்கின பிறகு பூண்டு போடுங்க. பூண்டு போட்டு நல்லா வதக்குங்க. பூண்டு கொஞ்சம் பொறுன்னு ஆகணும். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் போடுங்க. பெருங்காயத்தூள் கண்டிப்பாக போட்டுங்க. ஒரு சிலருக்கு தட்டைப்பயிறு சேராது. பெருங்காயத்தூள் போட்ட பிறகு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கின பிறகு அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் ஆனியன் 2 சேர்த்துக்குங்க. 2 போட்டு நல்லா வதக்குங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். கருவேப்பிலை கொஞ்சம் போடுங்க. கருவேப்பிலை சேர்த்துன பிறகு நல்லா ஆனியன் வதங்கணும். ஆனியன் நல்லா வதக்கிக்குங்க. ஆனியன் நல்லா வதங்கின பிறகு மீடியம் சைஸ் தக்காளி 2 சேர்த்திக்கிங்க. 2 போட்டு நல்லா வதக்குங்க. இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு உப்பு கொஞ்சம், மஞ்சள் கொஞ்சம், சாம்பார் பொடி சேர்த்திக்கிங்க. இந்த சாம்பார் பொடி தான் இந்த தட்டைப்பயிறு சாப்பாட்டுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். மறக்காமல் சேர்த்திக்கிங்க. இந்த மசாலாலாம் சேர்த்துன பிறகு நல்லா வதக்குங்க. இந்த பச்சை வாசனைலாம் போகணும். போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிங்க. நல்லா வதக்கின பிறகு வேக வச்ச தட்டைப்பயிரை போட்டுக்குங்க. தட்டைப்பயிரை போட்டு கிரேவியோடு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஆல்ரெடி தட்டைப்பயிறு வேக வச்ச தண்ணி இருக்கும். அது 2 டம்ளர் சேர்த்திக்கிங்க. நான் ஒரு 1/4 டம்ளர் எக்ஸ்ட்ரா சேர்த்துறேன். சேர்த்துன பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு, காரம் எல்லாம் பாருங்கள். சிம்லேயும் நல்லா கொதிக்கணும். குக்கரை மூட வேண்டாம். நல்லா சிம்லேயே கொதிக்கணும். நல்லா கொதித்த பிறகு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பூண்டு போடுங்க. பூண்டு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதிக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதித்த பிறகு இந்த ஸ்டேஜில் ரைஸ் சேர்த்திக்கிங்க. ரைஸ் சேர்த்துன பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு மட்டும் பார்த்துக்குங்க. ரொம்பலாம் வேக வேண்டாம். லைட்டாக மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஓரளவுக்கு வேகும். இந்த ஸ்டேஜில் குக்கரை மூடி போட்டுட்டு மறுபடியும் ஒரு 3 விசில் விடுங்க. 3 விசில் வந்த பிறகு விசில் அடங்கினதும் குக்கர் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அருமையான தட்டைப்பயிறு சாப்பாடு ரெடி. இந்த தட்டைப்பயிறு சாப்பாடு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதே ரெசிபியை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். தட்டைப்பயிறு சாப்பாட்டுக்கு ஊறுகாயும் வடகம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். எனக்கு கோகனட் ஆயில் ஊற்றி சாப்பிட பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணி மறக்காமல் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறக்காமல் பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கிங்க. அப்போ தான் அடுத்த வீடியோவை பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.